என்ன இது? யாரையுமே காணோம். டைம் வேற ஆச்சு. சரி, இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து சொல்லிக்கலாம். எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டோமா? அங்க போய் ஐடி கார்டு இல்ல, டாக்குமெண்ட் இல்லன்னு ஏதாவது சொல்ல போறாங்க. ம், ஏதோ குறையிற மாதிரி இருக்கு. ஃபைல், சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு. ஆ, அப்புறம் என்ன மிஸ் ஆகுது? ஆ, சார்ஜர்ல போட்ட போனை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆ, போய் எடுக்கலாம். நல்ல வேலை, இத மறந்துட்டு போயிருப்போம். ஆ, அம்மா. என்னம்மா, கிளம்பிட்டியா? ஆமாம்மா, டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. டென்ஷன் ஆகாம பொறுமையா நிதானமா போற காரியத்தை நல்லபடியா பண்ணு, சரியா? சரிம்மா, எப்படியாவது விசா கிடைச்சே ஆகணும். நானும் அப்பாவும் நார்வே போய் என் அப்பாவை நான் ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா பாத்துக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. ஆ, கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி விசா கிடைக்கும். நார்வே போய் நல்லபடியா சம்பாதிச்சு உன் அப்பாவை நீ நல்லா பார்த்துப்ப. கடவுள் உனக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணுவாரு. போதுமா? தேங்க்ஸ்மா. அம்மா, சொல்லுமா. எழில் சார், குழந்தைங்க யாருமே இல்ல, அவளுக்கு அவ்வளோ பிரியம். நானே தேடி பிடிச்சு ஒரு பொண்ணை எழிலுக்கு கட்டி வச்சிருந்தாலும் அப்படி ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுத்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. அவளை மாதிரி ஒரு பொண்ணு, ஒரு மருமக யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. இந்துவுக்காக விரதம் இருக்க போறேன். இந்து இல்லாம நான் கூட சமாளிச்சிருவேன். ஆனா குழந்தைங்க கிட்டையும் எழில் கிட்டையும் நான் என்ன ஆறுதல் சொல்லி தேத்த முடியும்னு எனக்கு தெரியல. என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் விட்டு போய் தானமா ஆகணும். போக போக எழில் சாரும் குழந்தைங்களும் புரிஞ்சுப்பாங்கம்மா. நீங்க கவலைப்படாம இருங்க. இந்துவுக்கு போய் சேர்ற வயசு இல்லையேம்மா. அதைத்தான் தாங்கிக்க முடியல. குடும்பமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்த இந்துவுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சது. ஆனா அத கொஞ்ச நாள் கூட நிலைக்க விடாம இந்த குடும்பத்துக்கிட்ட இந்த கடவுள் அவளை பறிச்சிட்டாரு.
அந்த கடவுள் என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு இந்துவோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஐயோ அம்மா, என்னம்மா பேசுறீங்க? மன்னிச்சிடுமா. நீ முக்கியமான வேலையா போற. இந்த நேரத்துல நான் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நேரத்தோட கிளம்பு. சரிம்மா. சுடர், ஆ? ஒரு நிமிஷம் இருமா. இதோ வரேன். சுடர், இந்தா ஆ, வேண்டாம்மா. இத புடி, செலவுக்கு வச்சுக்கோ. இல்லம்மா, வேண்டாம். அம்மா நான் தரேன்ல, புடி, வச்சுக்கோ. என்னால இந்து அக்காவுக்கு நடக்க போற பூஜையில கலந்துக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்குமா. ஆனா நான் இன்னைக்கு போயே ஆகணுமா. நான் இருக்கேன் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு விசா என்கொயரி தான் முக்கியம். அதை நீ நல்லபடியா பண்ணு, அதுவே போதும். சரிங்கம்மா. அஞ்சலி வந்து என்னை பத்தி கேட்டா சொல்லுங்க, நான் வெளியே போயிருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு. சரிம்மா, சொல்றேன். நீ பார்த்து போ, சரியா? ம், சரிங்கம்மா. அபி, எனக்கு அழுகையா வருது. எனக்கும் அப்படிதான் இருக்கு அஞ்சலி. எங்களுக்கும் அப்படிதான் அழுகா இருக்கு. அம்மா நம்மள விட்டு போய் இன்னையோட 1 வருஷம் ஆயிடுச்சுல. எதுக்கு அம்மா நம்மள விட்டு போனாங்க? நம்ம பாவம் தானே, நம்ம கூடவே இருந்திருக்கலாம். ஆமா, அம்மா இருந்திருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம கேட்காமலே அம்மா நம்மளுக்கு பண்ணி தருவாங்க. ஆனா அவங்க மட்டும்தான் நம்மளை நல்லா புரிஞ்சிட்டு இருந்தாங்க. நமக்கு அம்மா மட்டும்தான் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க நம்ம கூட இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ சந்தோஷமா இருந்தாலும் அம்மா கூட இருந்த மாதிரி வரவே இல்லை. அம்மா தானே எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. இந்த நேரம் அவங்க இருந்திருந்தா நான் நிச்சயமா சிங்கர் ஆயிருப்பேன்ல. கண்டிப்பா அம்மா உன்னை சிங்கர் ஆக்கியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணா அம்மா வருவாங்க? அம்மா எப்பவுமே வரமாட்டாங்க அஞ்சலி. நம்ம நினைச்சா கூட அவங்கள பார்க்க முடியாது. எனக்கு அம்மா பார்க்கணும் போலே இருக்கு. எனக்கும் பார்க்கணும் போலதான் இருக்கு. எனக்கும் பார்க்கணும் போலதான் இருக்கு. நம்ம கிட்ட போட்டோ பார்க்கலாம்ல. இப்படி கேட்டா டாடி கண்டிப்பா நம்ம மேல கோவப்படுவாரு.
இப்போ அம்மா பார்க்க வேற வழியே இல்லையா? அம்மாவை தானே பார்க்க முடியாது. ஆனா நம்ம 4 பேரும் அம்மா கூட இருக்கல. அம்மா கூடவா? என்ன சொல்ற கவின்? இல்ல பி, அம்மாவோட மெமரியில் இருக்குல்ல, அங்க போலாம். இன்னைக்கு முழுக்க நம்ம அங்கேயே இருக்கலாம். நானும் வரேன். நீ என்ன சொல்ற பி? சரியா வராது. ஆமா, டேடிக்கு தெரிஞ்சிட்டா அவ்வளோதான், பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. டேடிக்கு இதை பத்தி தெரிஞ்சாதானே. தெரியாம எப்படி போவ? அங்க நம்மளை யாரு கூட்டிட்டு போவா? அங்க போயிடலால. சுடர் வெளியில போறான்னு பாட்டி நேத்து சொன்னாங்க. அப்போ நம்மளை யாருமே கூட்டிட்டு போக மாட்டாங்களா? மனோகரி ஆண்டி, அவங்க எப்படியும் போய் டாடி கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம யாருக்கிட்டயும் சொல்லாம நம்மளே போயிட்டு வரலாம். நமக்கு தான் அம்மாவோட மெமரியல் எங்க இருக்குன்னு தெரியுமே. இத பாருங்க, இதை விட்டா நம்மளுக்கு வேற சான்ஸே இல்ல. டாடியோ இல்ல பாட்டியோ நம்ம ரூம்ல வந்து பார்த்துட்டா? டாடி எழுந்ததுல இருந்து வெளியே வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் வரமாட்டாரு. பாட்டி பூஜை ரூம்ல இருக்காங்க, அவங்களும் இன்னைக்கு முழுக்க அங்கே தான் இருப்பாங்க. நம்ம 4 பேரும் தெரியாம போயிட்டு வந்துருவோம். நம்ம போலாம் அபி. சரி, அப்போனா ரெடியா இருங்க, நம்ம போலாம். ம். அபி, இரு, நான் வரேன். எங்கடா போற? இரு, வரேன். போச்சு, திரும்ப உள்ள போய் நம்மளை மாட்டி விட போறான்னு நினைக்கிறேன். இவ்வளோ பிளான் கொடுத்த இவனே சொதப்ப போறான். அப்ப அம்மாவை பார்க்க முடியாதா? அவன் வந்ததும் போலாம். இதை எதுக்குடா எடுத்துட்டு வந்திருக்க? அம்மாவுக்கு ரோஜா பூ ரொம்ப பிடிக்கும்ல. அதான் அம்மாவோட மெமரியில கொண்டு போய் வச்சிடலாம். சரி வாங்க போலாம். வாங்க.
என்ன இது இவ்ளோ குப்பை இருக்கு? யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. முதல்ல இந்த குப்பையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அஞ்சலி, இதை வச்சுட்டு எங்கேயே நில்லு. நாங்கள் அம்மா இடத்த க்ளீன் பண்ணிட்டு வரோம். அம்மா இடம் தானே, நானும் வந்து க்ளீன் பண்ணுறேன். அதெல்லாம் வேணாம் அஞ்சலி, உன் காலில் முள்ளு குத்திரும். உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்பா கோவப்படுவார். அதனால நீ இங்கே இரு, நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம். சரியா? சரி, ஓகே, நீங்களே க்ளீன் பண்ணுங்க. கவின், நீ போய் பக்கத்துல தொடப்ப மாதிரி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. சரி. இப்போ நாம என்ன பண்ணலாம் அபி? இந்த கிளாஸ் பாட்டில் எல்லாம் முதல்ல எடுத்துடலாம். சரியா? வா. உனக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கலம்மா, அதான் கொண்டு வந்திருக்கோம். அஞ்சலி, அம்மா கிட்ட வை. நீ ஏம்மா எங்களை விட்டுட்டு போன? நீங்க இல்லாம நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச கூட யாரும் இல்ல. டாடி இப்பெல்லாம் ரொம்ப கோவப்பட்டு பேசுறாருமா. டாடி கோவப்பட்டு ஏதாவது சொன்னா நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. உங்களுக்கு அப்புறம் இப்பதான் சுடர் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்போ சுடர் மேலயும் அப்பா கோவப்படுறாரு. உங்கள மாதிரி சுடரால அப்பாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியலம்மா. உங்களால மட்டும்தாம்மா அப்பாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்பா உங்க போட்டோவை கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாரு. ஆனா எங்களால உங்களை பார்க்காம இருக்க முடியலம்மா. நீ திரும்பவும் வந்துருமா. நீங்க வந்தாதான் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். ப்ளீஸ் வாமா. அழுவாத. அழாத அஞ்சலி, அம்மா எங்க இருந்தாலும் நம்ம கூட தான் இருப்பாங்க. எனக்கு அம்மா பார்க்கணும் போல இருக்கு. அஞ்சலி, அம்மாவை இனிமே எங்கேயும் பார்க்க முடியாதும்மா. அம்மா கடவுள்கிட்ட போயிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அம்மா பார்க்கணும். எனக்கும் அம்மா கூட இருக்கணும் போல இருக்கு.